ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டா அவளுக்கான பதிவு இது. குரு பூர்ணிமா அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட பவிஷ்யத் புராணத்துல வந்து நாரத முனி வந்து சொல்றார் குரு பூர்ணிமாவோட மகிமைகளை பத்தி. அதுல வந்து அவர் சொல்றார், அதாவது பகவான் வந்து யோக நித்ரையில இருக்கிற காலம்தான் இந்த சாதுர்மாசி. அவளுக்கெல்லாம் வந்து ஆஷாட ஏகாதசியிலேருந்தே ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா வந்து அந்த ஆஷாட ஏகாதசி அப்படிங்கறத தேவசயனி ஏகாதசி அப்படின்னு சொல்றான். அதாவது தேவர்களுக்கான காலம். அது பகவான் யோக நித்ரையில இருக்கிற காலம் தான் வந்து இந்த சாதுர்மாசி. பக்ஷாவை மாசாகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது இந்த யதிகளுக்கெல்லாம் வந்து 4 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து சாதுர்மாசியம் அப்படின்னா சத்துகு 4 மாசம்னு அர்த்தம். யதிகளுக்கெல்லாம் வந்து 4 மாசம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு பட்சத்தை ஒரு மாசமா கணக்கெடுத்து இந்த ஆணி பௌர்ணமியில இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா வியாச பூஜையை ஒட்டி ஆரம்பிச்சு இது 4 பட்சங்களாக பிரிச்சுட்டு அந்த அர்த்தம் அதுக்கு பக்ஷாவை மாசாகான்னு பட்சங்களை மாசங்களா கணக்கெடுத்து இந்த சாத்துர் மாசத்தை யதிகள் எல்லாம் ஆராதிப்பாங்க. இந்த யதிகள் சன்னியாசிகள் இவ எல்லாருமே வந்து இந்த சாத்துர் மாசியம் காலத்துல மட்டும்தான் ஒரே இடமா இருப்பா. ஒரே இடத்துல தான் இருப்பா. இந்த விரதம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ஒரே இடமாக இருப்பா. மற்ற நாளெல்லாம் சஞ்சாரத்துல தான் இருப்பா. இந்த சாத்துர் மாசியத்துலதான் முதல் பல விதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. சன்னியாசிகளுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு, கிரகஸ்தால்களுக்கும் வேற வேற விதிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல ஒரு பட்சம் காய்கறிகளை விலக்கி, 2வது பட்சம் தயிர் விலக்கி, 3வது பட்சம் பால் சாமான்களை விலக்கி, 4வது பட்சமாக பருப்புகளை விலக்கி, இப்படியெல்லாம் வந்து நம்மளோட அன்னத்திலேயே வந்து நம்ம எதை எதை விலக்கணும் எதை எதை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நம்ம அந்த மாதிரி வந்து அனுஷ்டிச்சானா இந்த சாத்துர் மாசியம் பூர்த்தி ஆகும். நம்ம வந்து யதிகள் இருக்கிற இடமாக தேடி போய், ஏன்னா யதிகள் ஒரே இடமா தான் இருக்க போறான். இந்த விரத காலம் முழுக்க வந்து ஒரே இடமா இருப்பா. அதனாலதான் நம்ம வந்து பிக்ஷா வந்தனம் அப்படின்னு ஒண்ணு நம்ம பண்றோம். அந்த யதிகள் இருக்கிற இடம் தேடி போய் நாம அந்த யதிகளுக்கு பிக்ஷைக்கு தேவையானது, ஆಹಾರத்துக்கு தேவையானது எல்லாம் நாம சமர்ப்பணம் பண்ணி நம்மளுடைய வந்தனங்களை தெரிவிக்கிறது தான் பிக்ஷா வந்தனம். இதுதான் சாதுர்மாசியம். இதுதான் சாதுர்மாசிய பிக்ஷா வந்தனம்ன்ற கான்செப்ட். இப்போ நம்மளுடைய காஞ்சி பீட்டாதிபதி திருப்பதியில இந்த சாதுர்மாசிய பிக்ஷா வந்தனத்தை அனுஷ்டிக்கிறா. இன்னைக்கு வியாச பூஜையில ஆரம்பிச்சு இன்னும் 4 பட்சங்கள் அங்க இருந்து ஒரே இடமாக இருந்து இந்த சாதுர்மாசிய பிக்ஷா வந்தனத்தை ஆராதிக்க போறான். அதுக்காக தான் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு நாளில் எல்லா குடும்பத்திலையுமே பழக்கங்கள் இருக்கும். பிக்ஷா வந்தனம் பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். இல்லாதவாலும் இதை வந்து இனிமேலாவது நடைமுறைப்படுத்திட்டு பெரியவா இருக்கிற இடம் தேடி போய் நம்மளால ஆன ஒரு சின்ன சமர்ப்பணைய அவருக்கு நாம சமர்ப்பிச்சுட்டு நம்மளுடைய பிக்ஷா வந்தனத்தை நாம கிருத்தஜ்ஞதை தெரிவிச்சு ஜெகத்குருவோட அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பாத்திரம் ஆகும்படி நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.